நமஸ்காரம். தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே, 2025 கடைசி மாசம் இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கானதே. குடும்பம் அமையாதவங்களுக்கு கண்டிப்பா இப்ப குடும்பம் அமையும், திருமணம் நடக்கும். குடும்பம்ன்றது மனைவி மக்கள், கணவன் மக்கள். ஸோ உங்களுடைய குடும்பம் அப்படின்றது இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல ஃபேவரபிளான பீரியட் இருந்தது அப்படின்னா நிச்சயமா இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடும். கண்டிப்பா தட்டு மாத்திக்குவீங்க. திருமணம் ஆறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, முதல் திருமணம் மட்டும் இல்ல, மறுமணம் நடக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா எந்த தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் 40 வயசு ஆனா கூட இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுக்கும் போது குடும்பம் அமையும். இப்ப அமையக்கூடிய குடும்பம் உங்களுடைய கஷ்ட நஷ்ட காலத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அண்ட் மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ஃபேவரபிளா இருந்ததுன்னா ஈவன் கல்யாணம் ஆகி 12 வருஷமாச்சு 16 வருஷமாச்சு அப்படின்றவங்களுக்கு கூட இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. IVF மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, செலவு பண்ணி 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 மாடலை போடான்னு விட்டுட்டீங்க அப்படின்னா பிளீஸ் இந்த காலகட்டத்துல இந்த டிசம்பர் மாசத்துல மறுபடியும் ஒரு சிறு முயற்சி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிளிக் ஆயிடும். ஏன்னா 5ஆம் வீடு அப்படின்ற இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப மன சந்தோஷம் அவ்வளவு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் காதலிச்சிட்டு இருக்கீங்க, லிவ்வின்ல இருக்கீங்க, நீங்க இனி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய காலகட்டம் இது. ஸோ நீங்க காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட போய் பேசி அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க ஒண்ணு கேட்கலாம், எப்படி மேடம் நீங்க சொல்றீங்க, சனி பகவான் பார்த்துட்டே இருக்காரு, அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டே இருக்கே அப்படின்னா ஆமா, கண்டிப்பா நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க காதலிச்சிட்டு இருக்கீங்க, போய் இப்ப பேசும்போது கண்டிப்பா அங்க ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஏன் திருமணத்துக்காக நீங்க பேசிட்டு இருந்தா கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்க சுற்றத்தாருக்கு அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு மேல திருப்தியின்மை ஏற்படும். அதே மாதிரி உங்க அம்மா அப்பா என்னடா இது இப்படி போய் ஓகேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்தோட இருப்பாங்க. சோ அந்த இடத்துல நீங்க முன்னாடி இருந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்னால உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அவங்கள நீங்க எப்படி வாழ போறீங்க அப்படின்றது எல்லாமே உட்கார்ந்து பேசும்போது, அதுவும் குரு மிதுனத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அத்தனை விஷயங்களும் நீங்க செய்யணும். அப்ப 3ஆம் வீட்டுல ராகு குருவோட பார்வையில இருக்கும் போது எப்படிப்பட்ட சிச்சுவேஷனுமே உங்களுக்கு ஃபேவரபிளா திரும்பறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ அர்த்தாஷ்டம சனி தான், பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க ஹேண்டில் பண்ணணும். உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குன்றதும் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன் அப்படின்னு தனியா ஒரு பதிவுல கொடுத்திருக்கேன். அதை நீங்க கரெக்டா தெளிவா நிதானமா கேட்டு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க ஜெயிக்க முடியும் பர்சனல் லைஃப்ல. சோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப், குழந்தை, காதல், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உண்டான பிரச்சனைகளும் இப்ப தீர்வாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீண்ட நாள் உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனையில இருந்ததுன்னா இப்ப போய் நீங்க பேசும்போதும் செய்யும் போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்னால அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாள் இந்த வீட்டுல இருக்கீங்க, வாடகை வீடு உங்களுக்கு கரெக்டா அமையவே இல்லை, போகியத்துக்கு நீங்க இப்ப இருக்கீங்க, இப்ப போற பக்கம் எல்லாம் வாடகை தான் கேட்கறாங்க, போகியம் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்ப கொஞ்சம் அலைச்சல் அதிகமா தான் இருக்கும். அர்த்தாஷ்டம சனி இல்லையா, அஷ்டமத்த சனியினுடைய பாதி அலைச்சல் இருந்தாலும் ஃபைனலி இதை விட திருப்தியான ஒரு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி ரொம்ப நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்க, EMI கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்ப தேடி அலையும் போது புது வண்டியை விட செலவு கம்மியா செகண்ட் ஹேண்ட்ல ஜஸ்ட் அவங்க 1 or 2 months யூஸ் பண்ணி நல்ல கண்டிஷன்லயே வண்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொஞ்சம் அலையணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எதுவாக இருந்தாலும் 9ஆம் வீட்டுல கேது இருக்கார்,
4ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கார். சோ அப்படி இருக்கும்போது தாய் தந்தையர்கிட்ட பேசும்போது செய்யும் போது அவங்க எதை உங்களை தாக்குற மாதிரி பேசினாலும் உங்களுக்கு நன்மையானதே அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல கோ ஆன் த ஃப்ளோ, டேக் இட் ஈஸியா போங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களையும் நீங்க புரிய வச்சு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஆரோக்கியத்துல ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ், காலு, பாதம், கணுங்கள் இதெல்லாம் பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா அடப்பு மாதிரி இருக்கிறது, செஸ்ட் பெயின் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்ல பிராணாயாமம் பண்ணணும். உங்களுக்கான ஸ்பேஸை நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமா நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். எனி டைப் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க பண்ணுங்க. பட் எக்ஸசைஸ் அப்படின்றது வேணும். நான் சஜஸ்ட் பண்ணுவேன் யோகா தான். ஏன்னா யோகா நீங்க பண்ணும்போது ஸ்வெட் எனர்ஜி லெவல் வந்து டவுன் ஆகாம நீங்க எனர்ஜி லெவல் சூப்பரா வாங்க முடியும். பட் அது உங்களுடைய சாய்ஸ். பட் ஸ்டில் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட நீங்க பண்ணாதீங்க. ஜிம்முக்கு போனா கூட நீங்களே பண்ணுங்க. ஜிம் மாஸ்டர், ஜிம் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வாங்கிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டச் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சைக்காட்ரிக் மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட இருக்கணும் அப்படின்றதும். அதுக்கு ஸ்மெல் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஸ்மெல் அப்படின்னா நம்மளுடைய இந்து சாஸ்திரத்துல சூப்பரா விளக்குகள் ஏத்துறது அப்படின்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நல்லெண்ணெய் விளக்கு, நெய் விளக்கு, அது எந்த சுவாமிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, நீங்க ஒரு வெத்தலை மேல வச்சு நீங்க அகல் விளக்கு ஏத்தி அதன் முன்னாடி உட்கார்ந்து ஒரு தீபதமம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா யூல் கெட் த சூப்பர் பாயிண்ட். வந்து உங்களுடைய லங்ஸ், ரெஸ்பிரேட்டரி அடைப்பு இதெல்லாம் ஈஸியா ஆயிடும். அதே மாதிரி ஜஸ்ட் லைக் தட், ஜஸ்ட் ஸ்லோவா போங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் காஷன் வேணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். இதை நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். நான் அந்த பதிவுலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இப்ப என்னன்னா நிறைய பேர் திடீர்னு ஃப்ரெண்ட் ஆவாங்க. அவங்களோட எல்லாம் நீங்க ரொம்ப காஷனா இருக்கணும். அதே மாதிரி நீங்க எனிமிடா வாழ்நாள் முழுக்க அவனை மறக்க முடியாது அவங்க செஞ்சதை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதே எனிமினுடைய எனிமி இப்போ வந்து வருவாங்க. வரும்போது நீங்க ஓகேடா இதுதான் நமக்கு சான்ஸ் அப்படின்னு ஏதாவது நெகட்டிவா போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி புது ஃப்ரெண்ட்ஷிப், உங்களை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆளுங்க, நீங்க நம்புறவங்க, அடகு கொடுக்கறது, அடகு அதாவது நீங்க வந்து நம்பி அவங்க கிட்ட இருந்து ஜுவல்ஸ் வாங்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யவே கூடாது. ஹேஸ்டியா டெசிஷன் எடுக்கக்கூடாது. பொறுமையா இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட், கோ ஆன் த ஃப்ளோ, லீஸ்ட் பாதர்ட், ஹாப்பினஸ் உங்க கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது. உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் ஏதாவது சரியா பண்ணலன்னா கூட அவங்க கிட்டயே டைரக்டா சொல்லுங்களே ஒழிய போய் அவங்கள உங்களுடைய ஹையர் அஃபீஷியலோட கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவுமே வேண்டாம். நெகட்டிவ்ன்றது எதுன்றது உங்களுக்கு தெரியும். அதை தயவு செஞ்சு செஞ்சிட வேண்டாம். அதே மாதிரி இப்ப ஜென்ரலி ஒண்ணு சரியில்லை அப்படின்னா எச்சி முழுங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி எச்சி முழுங்க ஓ இது வேண்டாண்டாப்பா அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆன்மீக சிந்தனை அப்படின்றது உங்களோட அப்படியே ஒட்டி வந்தது. நிறைய வந்து விரதங்கள் இருக்குது, கோயிலுக்கு போறது அப்படின்றதெல்லாம் தனுசு ராசி தான். சோ நீங்க நிறைய விஷயத்துல ஜெயிச்சு வருவீங்க. திசா புத்தியை பார்த்துக்கோங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.